அவர்களின் சொற்களை சமூக அவலங்களின் ஒளியாக மாற வேண்டிய காலம் இது. குடிப்பவர்களின் பணத்தை மட்டுமல்ல, அறிவையும் மது களவாடுகிறது என்றார் அறிஞர் அண்ணா. அவரின் மதுவிலக்கு கொள்கை கலைந்து போக அதை மீட்கும் பொருட்டு திராவிட பெருநிலத்தின் தலைமகன் அரசியல் ஆசா சமூக புரட்சிக்கான விதை கள்ளக்குறிச்சியில் விதைக்கப்படுகிறது. கொள்கை வழியில் களத்தில் சமர் செய்வது போலவே சமூகத்தின் அன்றாட சிந்தனை போக்கையே சிதைத்துக் கொண்டிருக்கும் போதைக்கு எதிராக நாம் களமிறங்க வேண்டிய காலம் இது. மது இன்றைய நிலத்திலிருந்து வேரோடு அறுத்தெடுக்க வேண்டிய கொள்ளை நோய். எளியவர்களின் வாழ்வை, இளைஞர்களின் சிந்தனையை முடக்கி போட அரசும் அதிகாரமும் ஏற்படுத்தி இருக்கிற மாயச்சுழல். அதில் உழன்று கொண்டிருப்பவர்கள் அப்பாவி மக்கள். அரசின் சாதனை பக்கங்களில் நிரப்பப்பட வேண்டியவை மக்கள் நல திட்டங்கள் தானே தவிர டாஸ்மாக் வருமானங்கள் அல்ல. போதையின் கேடு நாம் நினைப்பதை விட மோசமான புள்ளி விவரங்களை தாங்கி நிற்கிறது. 12 முதல் 17 வயதுடைய பருவத்தில் எளிதில் போதைப் பொருளுக்கு அறிமுகமாகி 25 வயதில் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள் இளைஞர்கள் என்று ஐக்கிய நாடுகளின் ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. 2022ஆம் ஆண்டின் NCRB தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கைப்படி 38,062 வழக்குகள் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டான்ஸ் குற்றத்திற்காக பதிவாகியுள்ளது. தட்டு தடுமாறி முதல் தலைமுறையாக பள்ளி கல்லூரிகளுக்கு படையெடுத்திருக்கும் நம் உறவுகளின் திசை வழி போக்கை மாற்றும் பேராபத்து போதை. இந்தியா போதை பட்டியலில் முன்னேறி கொண்டிருக்க எளியவர்கள் வாழ்வோ பின்னோக்கி இழுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை விட பின்தங்கியதாக சொல்லப்படும் மாநிலமான பீகாரில் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. விளைவாக மக்கள் நல திட்டங்களிலும் முன்னேற்றங்களிலும் முன்பை விட நல்ல வளர்ச்சியை அவர்களால் காட்ட முடிந்தது. அவர்களால் சாத்தியம் எனும் போது தமிழ்நாட்டிலும் நிச்சயம் முடியும். அதற்கான அவசியம் வந்துவிட்டது. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் கோலோச்ச வேண்டிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் கிராமம் ஒன்றில் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்தது யார் குற்றம்? 213க்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 60க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்ததற்கு யார் பொறுப்பேற்பது? நிலத்தில் பெருகி ஓடுகிற தாய்மார்களின் கண்ணீருக்கு யாரால் ஆறுதல் சொல்ல முடியும்? கனவுகள் சிதைந்து சிதிலமடைந்து கிடக்கிற குடும்பங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? இப்போதும் விழுத்துக் கொள்ளாவிட்டால் வீணாகிவிடும் நம் தலைமுறை. நூலகங்கள் இல்லாத கிராமங்கள் இங்குண்டு. டாஸ்மாக் இல்லாத கிராமங்கள் உண்டா? போதிய மருந்துகள் கிடைக்காத சிற்றூர்கள் இருக்க மதுவுக்கு குறைகள் இல்லாமல் நிரம்பி கிடப்பதையே அறிவாயுதங்களை ஏந்த வேண்டிய அடுத்த தலைமுறையினரின் கைகளில் மது கோப்பைகளை சுமக்க வைத்தது யார்? கள்ளக்குறிச்சியில் தாய்மார்கள் கண்ணீர் வடித்த போது இரங்கல் நிமித்தம் கூட டாஸ்மாக் கதவுகள் மூடப்படாதது ஏன்? பெருகும் குற்றங்களின் அடிப்படையே மது போதைதான் என சொல்கிறது நீதியரசர்களின் குரல். அந்த குரல் அரசின் செவிகளுக்கு எட்டாதது ஏன்? அல்லல் பட்டு ஆற்றாது அழுகிற கண்களின் கண்ணீரை யார் துடைப்பது? குடித்து மாண்டு போன தகப்பனின் சடலத்தில் கதரும் சிறார்களை யார் தேற்றுவது? போதையின் தடம் பற்றிய இளைஞர் கூட்டத்தினை கொள்கை வழி செலுத்த யார் வருவார்? அலட்சியம் என்பது மக்களை பாதிக்கக்கூடிய மிக மோசமான நோய் என்கிற அம்பேத்கரின் சொற்களை தாங்கி அரசின் அலட்சியத்தை திருமாவளவனின் ஒருங்கிணைப்பில் பெண்கள் தலைமையில் நடக்கிற சமூக புரட்சி இந்த மாநாடு மக்களின் வாக்குகளில் மட்டும் கவனம் செலுத்தாமல் அறிவுசார் பாதையில் மக்களை கொண்டு செல்கிற லட்சிய முன்னெடுப்பு இந்த மாநாடு. மதுவால் வாழ்வை பறிகொடுத்து நிற்கிற எளிய தாய்மார்களின் கோபக் கடலை ஏந்தி நிற்கிற ஜோதி. எழுச்சி மிகு எதிர்காலத்துக்காக மது ஒழிப்பை நோக்கமாக கொண்டு
அந்த ஜோதியை ஏந்தி வருகிறோம், ஏந்தி கொண்டு வருகிறோம். இது கூடி கலைகிற கூட்டம் அல்ல, நாளைய மதுவில்லா தேசத்திற்கான மாற்றம். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பஞ்சமி நிலமீட்பு மாநாடு, மதுரையில் நடைபெற்ற மகளிர் உரிமை மாநாடு, திருச்சியில் நடைபெற்ற மது ஒழிப்பு மகளிர் மாநாடு, திருச்சியில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயகம் மாநாடு உட்பட பல மாநாடுகளை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம். அதே வழியில் இந்த லட்சிய மாநாட்டை வெற்றிகரமாக்கி மது போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கிட உறுதிமொழி ஏற்போம் என அறைகூவல் விடுகிறது விடுதலை சிறுத்தைகளின் மகளிர் விடுதலை இயக்கம். மதுவை ஒழிப்போம், மனித வளம் காப்போம். நன்றி. அடுத்ததாக